அக்கா, தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்ற தேர்தலில் எந்த சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும்? ஏற்கனவே ஒரு 5 சின்னம் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கதா சொன்னாங்க. விசில், ஆட்டோ, யானை, அந்த மாதிரி சொன்னாங்க. ஆட்டோ கிடைச்சா நல்லா இருக்கும். என்னோட கருத்து என்னன்னா யானை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல எல்லா ராஜராஜ சோழனா இருக்கட்டும், சேர மன்னனா இருக்கட்டும், எல்லாம் யானைகள் இருக்கிற வலிமையும் புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும், அது யானையால முடியாதுன்னு காட்டுல எதுவுமே சொல்ல முடியாது. எந்த மிருகத்தையும் அதை அடிச்சு சாப்பிடாது. அது இருக்கிற தாவரங்களை சாப்பிட்டு எப்படி காட்டை பாதுகாப்பா வச்சுக்குதோ, பாரம்பரியத்தை காப்பாத்துதோ, அது யானைனாலே ஒரு போர்க்கள வீரர் தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும். எங்க தாவேக்காக்கும் அது பெருமையா இருக்கும். தாவேக்காவுக்கு இந்த இந்த வர்ற தேர்தலில் எந்த சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும்? சின்னம் கட்சி தலைமை முடிவு செஞ்சு அமைச்சிருக்காங்க. அது அஃபிஷியலாக ஒன்றும் எதுவுமே வெளியில. நிச்சயமாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் அவங்களுக்கு நெருக்கடியாக அதை பழகியதாக இருக்கிற மாதிரி தான் சின்னம் வரும். என்னுடைய விருப்பம் ஆட்டோ வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நன்றி. ஓகே. தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு ஒரு 5 சின்னங்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எந்த சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சின்னங்கள் பத்தி இன்னும் சொல்றோம். ஆட்டோ, யானை, விசில், பேட்டு, இந்த மாதிரி எங்களுக்கு யானை தாங்க வரும். இரட்டைப்போர் யானை தான் தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஆனா இன்னும் தலைமையிடம் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்ட்டு இன்னும் அறிவிப்பு வரல. உங்களுக்கு யானை வந்தா எங்களுக்கு யானை தான் வரணும். ஏன் ஏதாவது காரணம்? யானை எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடியது. யானையை பார்த்தா இப்போ மற்ற விலங்குக்கும் யானைக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது எங்களது இரட்டைப்போர் யானை தொடக்கமே எங்களது அதுதான். ஆனால் எங்கள் சின்னமாக அறிவிச்சா மிகவும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆமாம். கடைசி ஒரு எந்த சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும்? ஒரு 5 சின்னம் செலக்ட் பண்ணிருக்கீங்க. எந்த சின்னம் கிடைச்சா? ஸோ பேட்டு, யானை, இந்த மாதிரி ஒரு 5 சின்னம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எந்த சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும்? யானை சின்ன கொடியில இருக்கனால அதே முடிஞ்ச அளவுக்கு இருந்தா நல்லா இருக்கும். ஒரு அடையாளமா இருக்கும். நன்றி. இல்ல, ஏற்கனவே பேட்டு, ஆட்டோ, விசில், யானை, இந்த மாதிரி ஒரு 5 சின்னம் செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுல எது வந்தா நல்லா இருக்கும்? இது ஒரு ஒரு கால்பந்தான இடத்துல அந்த ரெஃப்ரி ஒரு விஷயம் சொல்லணும்னா விசில் தேவை. நம்ம இளைஞர்கள் மத்தியில் பேட்டு அதிகமாக விளாட்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சது பேட்டாக இருக்கும். ஆட்டோ சின்னம் ஏழை எளிய மக்களுக்கு அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஆட்டோ ஒரு பிரபலமான சின்னம். இதில் நம்ம கருத்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எதுவும் இல்லை தலைவா. நம்ம ஒரு கருத்து சொல்லி தலைமை ஒரு கருத்து எடுக்கும்போது நமக்கு மன உளைச்சல் ஏற்படும். சரிங்களா? தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் தலைவா. அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு அர்ப்பணிப்பு, எங்களோட அர்ப்பணிப்பை முழுசாக கொடுப்போம் தலைவா. ஆட்டோ வச்ச நல்லா இருக்கும். ஏன்னா ஆட்டோ மக்களுக்கு பயன்படுற ஒரு இப்போ பிரசவத்துக்கு இலவசம் அன்ற மாதிரி இருக்கும்போது அந்த ஆட்டோ சின்ன நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாம் ரீச் ஆகும். அது அந்த விசிலு, ஆட்டோ, இந்த மாதிரி பேட்டு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் தலைவர் முடிவு பண்ணுறது தான். நம்ம பண்ண முடியாது. எந்த சின்னமாக இருந்தாலும் ஜெயிக்க வச்சுருவோம். சரி. சின்னங்கள் பார்த்தீங்கன்னா விசில் தான் எதிர்பார்க்குறேன். விசில் இல்லைன்னா ஆட்டோ பண்ணியிருக்காங்க. ஓகே. சின்ன தலைவர் டிசைட் பண்ணுவார். தலைவர் அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் அது தலைமையும் முடிவெடுப்பாங்க. அந்த 5 சின்னத்தில் தலைமை எது முடிவெடுக்கிறாங்களோ தேர்தல் ஆணையம் ஒரு சின்னம் ஒதுக்கும். அது எந்த சின்னமாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் முழு ஆதரவு கொடுப்போம் தான். விசில் எதிர்பார்க்குறேங்க. அதை விட்டிங்கன்னா அப்புறம் யானை ஒரு 4-5 இது சொல்லியிருக்காங்க. அதை நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க. எங்கள் அண்ணனும் தளபதி அண்ணனும் பொதுச் செயலாளர் ஆனந்தனும் முடிவு பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் தர்றது தானே. இப்போ எங்களுக்கு விசில் அறிவிச்சிருக்கிறாங்க. முன்னே வாகை, மலர், யானை இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ விசில் சின்னம் சொல்லியிருக்கிறாங்க. அன்னை ஒரு விசில் அடித்தா போதும் அப்படின்னு. அன்னை அந்த இடத்துல நின்றாலுமே கூட்டம் கூடும். சரிங்களா? நாங்கள் எதுவுமே 10 பைசா கொடுக்காமையே எங்கள் கூட்டம் கூட்டுற கூட்டம். கரூரில் ஏற்பட்ட பெருந்துயரத்தை தொடர்ந்து ஒரு மாத காலம் கழகத்தினுடைய செயல்பாடுகள் முடங்கிவிட்டதாகவும் எல்லாரும் சோர்ந்து போய்விட்டதாகவும் ஒரு வதந்தியை பரப்பி கொண்டிருந்த தமிழகத்தினுடைய பொய் திராவிட கழகங்களுக்கு ஒரு
எச்சரிக்கை மணி அடிப்பதை போல எங்கள் கழக உறவுகள்கிட்ட ஏற்பட்ட இழப்பில் இருந்து நாங்கள் ஒரு 30 நாட்கள் கடைபிடிச்சிட்டு மிகுந்த சக்தியோடும் புதிய புதிய உத்திகளோடும் எங்களை எந்த வகையிலெல்லாம் பலப்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன செய்துக்கணுமோ அவற்றையெல்லாம் தயார் நிலை பண்ணிக்கிட்டு கழக தலைவருடைய அந்த ஊக்கத்தை பெறுவதற்காக இன்றைக்கு வந்திருந்தோம். இந்த பொதுக்குழுவின் மூலம் அது நிறைவு பெற்றிருக்கிறது. களப்பணிகளில் இனிமே மிக சிறப்பாக செயல்படுவோம். இன்றைக்கு கழக தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, வரப்போற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இன்றைய ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் தான் போட்டி. அதுல வெல்ல போகுது நாங்க தான். எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிற கூட்டணிகள்ல அதை அமைப்பாங்க. அதற்கான அனைத்து இதையும் நாங்க கழக தலைவர் அவர்களுக்கு இன்றைக்கு பொதுக்குழுவின் மூலமா தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். யாருனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு முதல்வர் சொல்றாரு. மக்கள் குறை சொல்வது அவருடைய காதுகளுக்கு கேட்கல. ஒரு உச்ச நீதிமன்றம், இந்தியாவினுடைய உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றம் சொல்லுகின்ற குறைகள் கூட உங்களுக்கு தெரியலையாங்கிறத தான் இன்றைக்கு தளபதி அவர்கள் அதை சொல்லியிருக்காங்களே தவிர, தளபதி எந்த குற்றச்சாட்டையும் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் மூலம் சொல்லலை திமுக மேல. உச்ச நீதிமன்றமே சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் உங்க பதில் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவர்கள் தான் வெற்று விளம்பர மாடல் அரசு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கமே தொடர்ந்து. அவங்க பொய்ய பரப்புறதுல முனைப்பா இருக்காங்க. கழக தலைவர் சின்னங்களை எல்லாம் இறுதிப்படுத்தி கொடுப்பாரு. நாங்கள் அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி கொடுத்துருக்குறோம். அவர் அதில் செலக்ட் பண்ணி தலைமை தேர்தல் இதுக்கு கொடுப்பாங்க. தலைமை தேர்தல் கமிஷன் எந்த சின்னத்தை ஒதுக்கினாலும் அந்த சின்னம் தான் அடுத்து வரும் தேர்தலில் வெற்றி சின்னம். அடுத்த பயணம் சிங்க பயணம் தான், வேற லெவல் பயணம் தான், சிங்க பயணம். இப்போ 2026 இந்த போட்டி களத்திலே இருக்கு நினைக்கிறீங்க? கண்டிப்பா களத்துல நாங்க தான் ஜெயிப்போம். வாய்ப்பே இல்லை. எங்க அண்ணன் தான் சொல்லிட்டார்ல, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி, கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. எங்க அண்ணன் சொன்னது தான் நாங்களும் சொல்றோம். அவர் எதாவது சொன்னா நாங்க மேல சொல்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது, நாங்க மீண்டு வந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் எங்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்த மாதிரி நாங்க யாருமே எல்லாருமே துக்கத்தை தான் அனுசரிச்சுட்டு இருந்தோம். இப்ப வர எல்லாத்து வீட்லயுமே இழப்புகளை சந்திச்ச மாதிரி தான் அமைதியா இருந்தோம். இதுக்கு மேல எங்களோட பயணம் வெற்றி பாதையா இருக்கும். அதுக்குதான் இன்னைக்கு ஆதவன் ஒரு ஸ்பீச் கொடுத்தாருல, மாஸ் ஸ்பீச். அதுலயே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்ல. நாங்க புரிய வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. ஆதவனாவே இன்னைக்கு எல்லா தமிழ்நாடுக்குமே படம் போட்டு காட்டிட்டாரு. இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது? போதாதா? பதிலடி போதும். அண்ணா எந்த சின்னம் சொன்னாலும் எங்களுக்கு சம்பந்தம். நாங்க இந்த சின்னம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவர் இந்த சின்னம் தான் சொன்னா எங்களுக்கு அந்த சின்னத்திலேயே சம்பந்தம் தான். எப்படி சொல்றது, நாங்க யாரையும் தாக்கணும்னு நாங்க பண்ணல, அவங்கதான் எங்களை தாக்கணும்னு பண்றாங்க. அதையும் நாங்க கண்டும் காணாம போயிடுறோம். அதுதான் எங்க அண்ணா சொல்லி கொடுத்த மரியாதை. தேங்க்யூ.